Hi friends, நான் உங்கள் வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 657 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க வந்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நிறைவேறாத ஆசை அப்படின்றது ஒன்று இருக்குங்க. அந்த நிறைவேறாத ஆசையை எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நிறைவேற்றிடணும் அப்படின்னு சொல்லி முயற்சிகள் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்படி நீங்கள் ஒரு ஆசை வச்சுக்கிட்டு அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டு அந்த முயற்சியில் ஒரு அமானுஷத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு எப்படிடா வெளியே வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீலிங்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு கோவர்தன் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் கன்னியாகுமரியிலிருந்து ஷேர் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும், இந்த ஒரு நிகழ்வு அவருக்கு நடந்தது கிடையாது, ஆனால் அவருடைய நெருங்கிய நண்பரான ரிச்சர்டுக்கு நடந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. கோவர்தன் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு சின்ன அழகிய கிராமத்தில் தான் வந்து பிறக்கிறாருங்க. ஸோ அங்கே தான் அவங்களுடைய பூர்வீகம், அவங்க தாத்தா பாட்டி, அதுக்கப்புறம் பூர்வீக வீடு எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஸோ இவங்க கிராமம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கிராமம்ன்றதுனால சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வயல் இருக்கும், அப்புறம் விவசாயம் நிறையா நடக்கும். ப்ளஸ் அந்த வயலை தாண்டியும் போனீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி ஏரியாலாம் இருக்கும். ரொம்ப நேச்சரிஸ்டிக் வியூலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குமாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலேருந்து இவங்க வெளியே வராங்க. கன்னியாகுமரியில் வந்து இவங்க அப்பா அம்மா இவர் எல்லாமே செட்டில் ஆகிறாங்க. அங்கே தான் இவர் படிக்கிறாரு. மேல் படிப்புக்காக நம்மளுடைய சென்னைக்கு வராரு. சென்னையில் இவருடைய உயர் கல்வியும் வந்து முடிக்கிறாருங்க. முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்றாருங்க. அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி. ஸோ இவர் வந்து அந்த ஐடி கம்பெனியில் ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணுறாரு. படிப்படியாக வந்து இவருடைய சம்பளமும் உயருது. அது மட்டுமே இல்லாமல் இவருடைய கேட்டரும் வந்து உயருதுங்க. அதாவது ஒரு மேனேஜர் கேட்டகரிக்கு வந்து வராரு. இவருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இன்னமும் நீ வந்து க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணுற, இல்லை இன்னமும் நீ வந்து அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அப்படின்னா உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். இங்கே ஆஃப் சைட்டில் போயிட்டு ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிறது. இதே வேலையை நீ வெளிநாட்டில் பண்ணுப்பா, இங்கே வாங்குற சம்பளத்தை விட ஒரு 3 மடங்கு சம்பளம் வாங்கிக்கோ, ஒரு 4 வருஷமாக 5 வருஷமாக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ திரும்பி இந்தியாவுக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதை வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்கிறாரு. இவர் கோவர்தனுடைய அப்பா அம்மா இருந்துக்கிட்டு, டே எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே பையன், அங்கே அப்ராட்லாம் போயிட்டு நீ சம்பாதிக்கணுன்ற ஆசைலாம் கிடையாதுடா, ஊரில் நிலம்லாம் இருக்குது, தாத்தா பாட்டிலாம் இருக்காங்க, நினச்ச நேரத்தில் நம்ம அவங்கள போய் பார்க்குறோம், அவங்களும் ரொம்ப ஒன்று மிஸ் பண்ணுவாங்க, நாங்களும் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுவோம், வேணாம் அப்படின்றாங்க. ஆனால் கோவர்தனுக்கு எப்படியாவது வந்து அச்சீவ் பண்ணி ஆகணும். ஏன்னா அவருடைய ஆள் மனதில் இருக்கிற ஆசை என்னென்னா, எப்படியாவது நம்ம அங்கே போய் ஜாலியாக நம்ம செட்டில் ஆகணும் அமெரிக்காவில், அதுக்கப்புறம் நிறையா சம்பாரிச்சுட்டு வீட்டில் இன்னமும் பெரிய வீடாக கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு ஆசை. ஸோ இவர் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அவங்க அப்பா அம்மாவை வந்து ஒத்துக்க வைக்கிறாரு. ஃபைனலாக இவர் வந்து அமெரிக்காவுக்கும் போகிறாருங்க. அங்கே போனால் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இவருக்கு வந்து எல்லாருக்கூடையும் நல்லா ஜாலியாக பேசி பழகிறது, ரொம்ப ஃபன் பண்ணுறது, இந்த மாதிரி கேரக்டர் கோவர்தன். ஆனால் இவருடைய ஆஃபீஸில் அமெரிக்காவில் யாருமே அவ்வளோ அளவுக்கு மிங்கிள் ஆகவே மாட்றாங்களாம். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக வந்து பேசுகிறாங்களாம். இதுதான்ப்பா வேலை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. என்னடா இது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிக்கலான்னா கூட ஃப்ரெண்டு பிடிக்க முடியாது போல இருக்கே, இப்படி இருக்காங்களே அப்படின்போது தான் அந்த ஆஃபீஸ்க்கு ரிச்சர்ட் அப்படின்ற ஒரு நபர் புதுசாக வந்து ஜாயின் பண்ணுறாருங்க. ஸோ அந்த ரிச்சர்டை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு 2 பேரும் வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள் ஆகிடுறாங்க. ஸோ ரிச்சர்ட் வந்து அமெரிக்காவில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுமா ஃபன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி லேட் நைட் பார்ட்டிஸ் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் கோவர்தனுடைய ஒரு சூப்பரான ஹேபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து டீ டாட்லருங்க. அதாவது ஸ்மோக் பண்ண மாட்டார், ட்ரிங்க் பண்ண மாட்டார், எந்த விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது.
நல்லா சாப்பிடுவாராம். ஸோ இவர் வந்து அமெரிக்கன் ஃபுட்டை வந்து நல்லா ரசித்து சாப்பிட்ருக்காரு. ஸோ ரிச்சர்டுமே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி இந்தியாவை பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். இந்தியாவில் வந்து நிறையா ரிசர்வ் ஃபாரஸ்ட் எல்லாமே இருக்குது, ப்ளஸ் நேச்சரிஸ்டிக் வியூலாம் நிறையா வந்து நம்மளால் பார்க்க முடியும். இவங்க இருந்தது வந்து வாஷிங்டன் டிசியில். ஸோ இந்த வாஷிங்டன் டிசியில் வந்து மேக்ஸிமம் ரொம்ப அட்வான்ஸ்டு சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து அவ்வளோ அளவுக்கு நேச்சர்லாம் கிடையாது. எங்கேயாவது தூரத்தில் 1-2 இருக்கும், அதுவே இவங்க நேச்சர்னு சொல்லிப்பாங்க. ஆனால் உண்மையான நேச்சர் வந்து இந்தியாவில் தான் இருக்குது. இந்தியாவுடைய கல்ச்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ணாலுமே ஒரு சின்ன அழகிய கிராமத்தில் தான் நான் வந்து தங்கணும். ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட் லைஃப் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு ரிச்சர்டு. இதை கேட்ட உடனே கோவர்தன், எங்கள் தாத்தா பாட்டி இருக்கிற வீடு வந்து ஒரு சின்ன கிராமத்தில் தான் இருக்குது. என்னமா இருக்கும் தெரியுமா கிராமம், அப்படியே பச்சை பசியர்னு இருக்கும், விவசாயம் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் எங்களுக்கே நிறைய விவசாய நிலம்லாம் இருக்கியா, இது வரைக்கும் எங்கள் தாத்தா விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி இப்படின்லாம் இவர் கொஞ்சம் பில்டப்போட ரிச்சர்டுக்கு ஒன்றும் ஆசை கூட்டிகிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, டேய் என்னடா நீ சொல்கிற, இப்படிப்பட்ட ஒரு இடத்த வச்சுக்கிட்டு எப்படிடா என்னை இன்வைட் பண்ணாமல் இருக்கிற, நான் கண்டிப்பாக வருவேன், என்னை இன்வைட் பண்ணு. அதுக்கு கோவர்தன் சொல்கிறார், இல்லைப்பா உனக்கெல்லாம் அது செட் ஆகாதுப்பா, ஆசைக்கு வேணால் நீ சொல்லலாம், ஒரு நாள் நான் வந்து அப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இந்தியாவோட கிளைமேட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் எங்களுடைய கிராமத்தில் வெயிலெலாம் அடிக்க ஆரம்பிச்சதுன்னா பட்டையை கலப்போம். அவ்வளோ வெயிலில் வந்து நீ இருக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது மட்டுமே இல்லாமல் அந்த இடத்துல வந்து நீ அட்வான்ஸ்டு ஃபெசிலிட்டிஸு, எனக்கு வந்து உட்காந்து தான் டாய்லெட் போகணும் அப்படின்ற மாதிரி நீ ஃப்ளஷோட இதெல்லாம் கேட்ப, அங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாதுப்பா. நார்மலான ஒரு இதுதான், கட்டாந்தரையில் படுப்பாங்க, ரொம்ப பெட்டும் கூட போட்டு மாட்டாங்கப்பா எங்கள் தாத்தா பாட்டி வீட்டில், நாங்கள் போனாலே பாய் விரித்து தான் படுப்போம் அப்படின்றதெல்லாம் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாருங்க. இதெல்லாம் கேட்க ரிச்சர்டு இன்னும் ஆசை ஆகிடுது. இல்லை இந்த மாதிரி தான் ஒரு சிம்பிளான ஒரு லைஃப்பை தான் நான் வாழணும், அட்லீஸ்ட் வாழ்க்கையில் ஒரு நாள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை, நான் கண்டிப்பாக வந்தே தருவேன் அப்படின்ட்டு. சரி நீ வரும்போது பார்ப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷங்க இவங்க அங்கேயே இருந்திருக்காங்க. 6 வருஷம் கழித்து கோவர்தன் வந்து இந்தியாவுக்கு திரும்பி ரிட்டர்ன் ஆகுறாரு. இவங்க அப்பா அம்மாவை போய் மீட் பண்ணுறாரு. ஸோ ரிச்சர்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்து இவருக்கு கால் பண்ணினே இருக்காரு, டேய் எப்படா என்னை கூப்பிட போகிற, எப்போ என்னை இன்வைட் பண்ண போகிற, ஐ எம் மிஸ்ஸிங் யூ படி அப்படி இப்படின்லாம் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காரு. சரி நான் கூப்பிடுறேன், என்னடா இவன் ரொம்ப சீரியஸாக இருப்பான் போல இருக்குதே, விடவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சொல்லிடுறாரு. ரிச்சர்டுக்கு செம்ம ஹாப்பி. முதல் தடவையாக ரிச்சர்டு இந்தியாவுக்கு வராருங்க. இந்தியாவுக்கு வந்த உடனே கோவர்தன் போய் அவரை ரிசீவ் பண்ணுறாரு. சென்னை மாநகரத்தில் தான் வந்து இறங்குறாரு. அங்கே போயிட்டு ரிசீவ் பண்ணிவிட்டு சென்னையை வந்து சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லோக்கல் சென்னை ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே சாப்பிட்றாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. பிரியாணியை ஃபஸ்ட் டைமாக ரிச்சர்டு வந்து இந்தியன் ஸ்டைலில் வந்து ட்ரை பண்ணுறாரு. சென்னை பிரியாணி ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப ஒத்துக்காத விஷயம் அந்த ஹீட் தான், சென்னையோடைய சூடு. இவங்க வந்த டைம் வந்து மார்ச் ஏப்ரலில் வந்துட்டுருக்காரு. செம்ம வெயில், பட்டையாக கலப்புது. அவ்வளோ வெயிலில் இவரால் மூச்சு கூட விட முடியலையா, அப்படியே முகம்லாம் ரெட்டாக எடுத்துருக்கு. அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் கோவர்தன் கேட்குறாரு, டே ரிச்சர்ட் என்ன இது இப்படிலாம் இருந்தால் இப்படி போயிடுறியா அப்படின்னு. இல்லை ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர், ஐ வாண்ட் டு கம் டு யுவர் வில்லேஜ், உன்னுடைய கிராமத்துக்கு நான் வரணும், ஒரு நாளாவது இருக்கணும் அப்படி இப்படின்னு. சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு. தாத்தா பாட்டியை வந்து கோவர்தனை பார்த்தே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கோவர்தனுடைய ஆங்கிலேய நண்பன் ரிச்சர்டை பார்த்த உடனே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. ஏன்னா நம்மளுடைய தமிழ் கல்ச்சரில் இந்த மாதிரி விருந்தாளிகளை வந்து கடவுளாக நினச்சி வழிபடுவோம். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து என்னென்ன வேணுமோ எல்லாமே வந்து நம்ம பண்ணி கொடுப்போம். அவங்கள வந்து கொஞ்சம் கூட கஷ்டப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவும் கவனமாக இருப்போம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி தான் கோவர்தனுடைய தாத்தா பாட்டியும் ரிச்சர்டை நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ ரிச்சர்ட் வந்த உடனே ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன தெரியுமா சொல்கிறாரு, எனக்காக டிஃப்ரெண்ட்டாக சமைக்கிறேன்னெல்லாம் சமைக்காதீங்க, நீங்கள் நார்மலாக வீட்டில் என்ன சாப்பிடுவீங்களோ அது மட்டும் எனக்கு கொடுங்க. ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த லோக்கல் ஃபுட்டை வந்து நான் சாப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா வந்து டெய்லியும் வந்து பழைய இது தான் சாப்பிடுவாராம். பழைய சாதம், கஞ்சி, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், பச்சை மிளகாலாம் கடிச்சின்னு சாப்பிடுவாராம். ஸோ இதை பார்த்துட்ருக்காரு ரிச்சர்டு. பார்த்துட்டு எனக்கும் அது வேணும் அப்படின்றாரு. உடனே கோவர்தன், டே என்னடா நீ வேணாடா தோசை இட்லி, நோ மேன் ஐ வாண்ட் டு ட்ரை தட் அப்படின்னு. அதுக்கப்புறம் அது சாப்பிட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க கிராமத்தை சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ காலையில் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எழுந்து அப்படியே வந்து போகிறாங்க. அவருடைய வயல் எல்லாமே காட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து பின்னாடி ஒரு மாந்தோட்டம் இருக்குது. அந்த மாமர தோட்டத்தில் போயிட்டு அவங்க அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. ஒரு சின்னதான ஒரு நீரோடை மாதிரி இருக்குது. அந்த நீரோடையிலேயே ஒரு ஸ்விம்மிங்கை போடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி வந்து கறி குழம்பு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஃபன் பண்ணுறாங்க.
அப்பாடா இப்போ தானே என் லைஃபே ஃபுல்ஃபில் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அளவுக்கு காலையில் ஆக்டிவாக இருப்பாங்களோ நைட் ஆனால் எல்லாருமே சைலண்ட்டாக கப்சி பண்ணிடுவாங்களாம். இதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கோவர்தனும் அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட கேட்டதே கிடையாது. இன்ஃபேக்ட் யாரும் அவர்கிட்ட சொன்னதும் கிடையாது. இவர் வந்து நைட் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க தாத்தா கிளம்புறாரு. எங்கள் தாத்தா கிளம்புறீங்கன்னா, இல்லை என் வயலுக்கு போகணும்ப்பா, அங்கே போய் உட்காரணும், கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும், அதோட எனக்கு வயலில் போய் படுத்து தூங்கினா தான் நல்லா தூக்கம் வரும் அப்படின்றாரு. உடனே ரிச் எழுந்துக்கிட்டு, நீங்கள் போகாதீங்க, யூ டோன்ட் கோ, மை செல்ஃப் அண்ட் கோவர்தன் வில் கோ அப்படின்னு. அவங்க தாத்தா வந்து ரிஜெக்ட் பண்ணுறாரு. இல்லைப்பா வேணாம், இதெல்லாம் ஆபத்து, நீங்கள் வேறு சின்ன வயசு பசங்க, இப்போது அந்த இடத்துலலாம் போயிட்டு தங்கக்கூடாதுப்பா, நைட் டைமில் அதுவும் வேணாம் அப்படின்றாரு. ஆனால் ரிச்சர்ட் வந்து ஒத்த காலில் நிற்கிறார். நான் போயே தான் தருவேன், ஐ வாண்ட் டு கோ, நான் அங்கே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இந்த ஒரு ஃபீலையும் நான் வந்து எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்னோடய லைஃபே ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கார். கோவர்தனும் சொல்கிறாரு, டேய் அங்கெல்லாம் போய் கொசு பயங்கரமாக கடிக்கும்டா, உனக்கெல்லாம் செட் ஆகாதரா கொசுக்கடியெல்லாம், நோனும் அந்த கொசுக்கடியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த க்ரீம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தடவின்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒத்துக்க மாட்டுறாரு. சரி இவங்க ஒத்துக்க மாட்டான் போல இருக்குது. சரி தாத்தா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நாங்கள் தங்கிக்கிறோம். ஆனால் அவங்க தாத்தா விடவே மாட்டார். இல்லை நீங்கள் போகாதீங்க, இங்கே இருங்க, என்ன இவ்வளோ சொல்கிற நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்லாம் கேட்டதுக்கப்புறம் ரிச்சர்டே வந்து தாத்தா கிட்ட, கிராண்ட்பா ஒரே ஒரு நைட்டு தான் நாங்கள் தங்க போகிறோம், இதுக்கு போய் இவ்வளோ ஃபீல் பண்ணலாமா, ப்ளீஸ் ஒரே ஒரு நைட் எங்களுக்காக, ஏன் வேறு யாராவது செட்டிங் வச்சுருக்கிறீங்களாங்கலாம் கலாய்க்கிறப்பல, எப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் போங்கப்பா அப்படின்னு சொல்லி தாத்தா அனுப்பி விட்டுறாரு. கோவர்தனும் ரிச்சர்டும் கிளம்பி அவங்களுடைய வயலுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதான ஒரு கூடாரம் கொஞ்சம் ஹைட்டாக போட்டிருக்காங்க. அந்த கூடாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேல் கூரை மட்டும்தான் இருக்குது, 4 சைடு ஓப்பன் இருக்கும். ஒரு 2 ஆள் வந்து படுக்கலாம், அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க 2 பேரும் போகிறாங்க. நைட் டைமில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அது வந்து ரொம்ப பயமான ஒரு அட்மாஸ்ஃபியர் மாதிரி இருக்குது. நைட் டைமில் அட்மோஸ்ட் சைலன்ஸு, கிராமமே ஃபுல்லாக தூங்கிருச்சு, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வீடுகள் கிடையாது, வெறும் ஒரு வயல்வெளியாக இருக்குது. அதுக்கப்புறம் சின்னதான ஒரு காடு பின்னாடி வந்து இருக்குது. கரெக்டாக இவங்க வந்து அந்த கூடாரத்து மேலே ஏறுறாங்க. ஒரு சின்ன லைட்டு வந்து வச்சுருக்காங்க வெளிச்சத்துக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. தூரத்துலேருந்து நிறைய சவுண்ட் எல்லாமே வருதுங்க, அதாவது பூச்சிகளோட சவுண்டு. அதுக்கப்புறம் யாரோ வந்து தூரத்தில் ஓடி வர மாதிரி சவுண்டெல்லாம் கேட்குது. இந்த சவுண்டை கேட்ட உடனே கோவர்தனுக்கு வந்து லைட்டாக மனசெல்லாம் கலங்குதுங்க. கலங்கிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரிச்சர்ட் லெட்ஸ் ஸ்லீப், நம்ம தூங்கிடலாம், இதுக்கப்புறம் வந்து முழிச்சுன்னு இருக்கக்கூடாது. ஏன்படி நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, எவ்ரி திங் இஸ் நைஸ், நம்ம நிறையா விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம், இன்ஃபேக்ட் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நான் ஊரோடையே வந்து செட்டில் ஆகலாமா அப்படின்னலாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது தான் பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிற அந்த கூடாரத்தை சுற்றி யாரோ கொலுசு போட்டு சலசலன்னு ஓடனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சுங்க. இந்த சவுண்டை கேட்ட உடனே கோவர்தனுடைய ஃபேஸ் வந்து மாறுது. ரிச்சர்ட் வந்து இந்த சவுண்டை கேட்டுட்டு, ஹேய் somebody is running around man, யாரோ சுற்றி ஓடுறாங்க, நம்ம 2 பேர் தவிர வேறு யாரோ இருக்காங்க, ஐ திங்க் இட்ஸ் அ கேர்ள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எப்பா இல்லைப்பா அந்த மாதிரிலாம் கேர்ள்லாம் கிடையாதுப்பா, நைட் டைமில் வெளியவே வரமாட்டாங்க, நீ வேறு சும்மா இரு அப்படின்னு இருக்கும்போது தான் பட்டுன்னு அந்த இடத்துல ஒரு சிரிப்பு சத்தம் வந்து கேட்குது. அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்ட உடனே கோவர்தனுக்கு அப்படியே மெய்யெல்லாம் சிரிக்குதுங்க. ரிச்சர்ட் இது வந்து சரியான ஒரு விஷயமா தெரியல, தயவு செய்து நம்ம படுத்து தூங்கிடலாம், படுத்து தூங்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடும், அதுதான் என்னுடைய இன்ட்யூவேஷன் சொல்லிக்கிட்டே இருக்குது, படுக்கலாம் அப்படின்னு சொல்லி. என்னப்பா நீ சும்மா படுக்கலாம், உனக்கு தூக்கம் வந்தால் நீ படுப்பா அப்படின்னா, நீயும் படுத்து தான் ஆகணும், நான் வந்து உனக்கிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்கல, இட்ஸ் அன் ஆர்டர், யூ ஹேவ் டு ஸ்லீப் அப்படின்னு. என்னடா நீ ஆர்டர் கீடர்லாம் போடுற, ஃப்ரெண்டு தானடா, நீ படுத்து தான் ஆகணும், அது உன்னோட சேஃப்டிக்கு நல்லது. சரி கோவர்தனுடைய தொல்லை தாங்க முடியாமல் ரிச்சர்ட் வந்து பார்த்திங்கன்னா பாயை வச்சு படுத்துடுறாரு. அப்படியே நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. கோவர்தன் நல்லா கொரட்டை விட்டு தூங்குறாரு. ஆனால் இந்த ரிச்சர்டுக்கு வந்து தூக்கமே வரல. ஏன்னா அந்த இடத்துல யாரோ ஓடினாங்க, சிரித்தாங்க, தூரத்துலேருந்து யாரோ ரிச்சர்டை கூப்பிடுற மாதிரியே ஒரு ஃபீலிங் அவருக்கு, இது மாதிரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சிரிப்பு சத்தம் எப்படி இருக்குன்னா, அந்த கூடாரத்துக்கு கீழே இருந்து அப்படியே அந்த சிரிப்பு சத்தம் சுருன்னு அப்படியே ஓடுற மாதிரி, அப்படியே அந்த மாதிரி ஒரு வைப்பில் வந்து இவர் கேட்குது. ஸோ என்னென்னா இவர் யாரோ ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். இவர் எழுந்து உட்கார்றாரு. திரும்பி பார்த்தா கோவர்தன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காப்புல. ரிச்சர்ட் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு. பார்த்தா தூரத்தில் ஏதோ ஒரு உருவம் தெரியுது. அந்த உருவம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மெதுவாக நடந்து போகுது. சாரி கட்டியிருக்காங்க. அந்த சாரியை வந்து அப்படி அந்த பல்லு அப்படின்வாங்க இல்லையா, அதை வந்து அப்படி தூக்கி போட்டு இப்படி பண்ணுறாங்க.
இது எல்லாமே இவருக்கு செய்க தெரியுது, ஃபேஸ் எல்லாம் கிளியராக தெரியல. ஆனால் அங்கே இருக்கிறது ஒரு பொண்ணு அப்படின்றது மட்டும் இவருக்கு கிளியராக தெரியுதுங்க. இவர் அப்படியே உத்து பார்க்குறாரு, ஏன் இந்த பொண்ணு என்னை கூப்பிடுற மாதிரியே இருக்குது அப்படின்னு. அப்புறம் தூரத்துலேருந்து சிரிக்குது, திரும்பி திரும்பி இப்படியே கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது. என்னடா இது கூப்பிட்டுட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்க்குறாரு. கோவர்தனை எழுப்பலாமா, இல்லை எழுப்பலாம் இவன் திட்டுவான், ஒன்றும் தூங்கலையான்னு சொல்லி கேட்பான். நம்ம போய் ஜஸ்ட் பார்த்துட்டு வந்துடுவோம், வாட் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட் அபவுட் மீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இறங்குறாருங்க. இறங்கி அந்த வயலில் வந்து நடக்க ஆரம்பிக்கிறார். இந்த மூமெண்ட்டு அந்த வயலில் ஒரு சின்னதாக ஒரு பாதை இருக்கும் இல்லையா, வயலுக்கு நடுவில். அந்த பாதையில் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு இவருடைய காலை தடிக்கி விடுற மாதிரி யாரோ ஓடுற மாதிரி ஒரு ஃபீலு. இவருடைய கால் லிட்டரலாக தடிக்கி விடுறாங்க. இவர் அப்படியே வலிக்கு விட்டு கீழே டமால்னு கீழே விழுகிறாருங்க. விழுந்ததுக்கப்புறம் இவர் பார்க்குறாரு சுற்றி முற்றி. அந்த கூடாரம் கிட்டத்தட்ட ஒரு 150 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. இவர் வயலோட நடுவில் வந்து இருக்கார். அந்த இடத்துல ரிச்சர்டை தவிர வேறு யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது யார் தன்னுடைய காலை தட்டி விட்டது அப்படின்ற ஒரு கேள்வி இவருடைய மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அந்த கேள்விக்கே இவர் வந்து சுதாரிச்சிருக்கணும் இல்லையா, ஆனால் சுதாரிக்கலை. ஏன்னா எதிரில் அந்த பொண்ணு நின்றுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொமான்டிக்காக சிரிப்பாங்க, ஒரு மாதிரி அது மாதிரி சிரிக்கிற மாதிரி இருக்குது. அந்த வாய்ஸ் வந்து இவருக்கு வந்து இன்டாக்சிகேட்டிங்காக இருக்குது, ஒரு மாதிரி போதை ஏற்றுற மாதிரி. இவர் வந்து அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கார். கரெக்டாக அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போகிறாருங்க. அந்த பொண்ணும் போகுது ஸ்ட்ரெயிட்டாக கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் நடந்து போய்டுறாரு. இப்போ அந்த கூடாரத்துக்கும் இவருக்கும் 300 மீட்டர். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து லெஃப்ட்டில் திரும்பி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருக்குது. ஹே பொண்ணு, கேர்ள் ஸ்டாப் பண்ணுறாரு. அந்த பொண்ணு பாட்டு நடந்து போகுது. அது ஆன்மா அப்படின்றது இவருக்கு தெரியல. இவர் வந்து பொண்ணு நில்லு, ஏன் என்னை கூப்பிட்ற, எங்கே கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காரு. அது பாட்டு நடந்து போய்கிட்டே இருக்குங்க. அந்த மாந்தோட்டம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாந்தோட்டத்துக்குள்ளே என்டர் ஆகுது. இவரும் அந்த மாந்தோட்டத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறாருங்க. கரெக்டாக அந்த மாந்தோட்டத்து நடுவில் போகிறாரு. இவர் முன்னாடி நடந்து போய்கிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா மாயமாக மறைஞ்சு போயிடுது. அப்போ தான் ரிச்சர்ட் ரியலைஸ் பண்ணுறாரு, இவர் வந்து ஏதோ மிகப்பெரிய டேஞ்சரில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க, பட்டு மாயமாக மறைஞ்சாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் ரிச்சர்ட் வந்து பார்த்தாரு. இந்த விஷயத்தை பார்த்த உடனே இவருக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது, காலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ரிச்சர்டுடைய தலை பின்னாடி யாரோ சிரிச்சுக்கிட்டே ஓடுற மாதிரி அப்படியே டிடிஎஸ் எஃபெக்டில் சவுண்ட் இப்படி போகுது, 2 காதுகளும் கிராஸ் பண்ணி இப்படி போகுது. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிறாரு. திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா கூடாரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இவர் வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. ஒரு 300-400 மீட்ரு. அதுக்கப்புறம் லெஃப்ட் திரும்பி அந்த மாந்தோப்புக்கெல்லாம் வந்துட்டார். ஸோ இங்கே நின்றுக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு கை கால்லாம் அப்படியே விட நடுக்குது. அந்த இடத்துல அப்படியே அட்டர் சைலன்ஸுங்க, காத்தோடைய சத்தம் கூட இவருக்கு கேட்குதுங்க. அந்த மாதிரி இடத்துல திரும்பியும் இவருக்கு அந்த கொலுசு சத்தம் கேட்குது. அந்த கொலுசு சத்தம் நார்மலாக இல்லாமல் இவரை நோக்கி ஓடி வர மாதிரி கேட்குதுங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த தடவை இவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் அது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஆசைலாம் வரல. ஆனால் அந்த சத்தத்தை கேட்ட உடனே இவருடைய மனசு ஃபுல்லாக பயம்தான் வர ஆரம்பிக்குது. என்னடா இது இப்படி கடகடகடன்னு அப்படி அந்த சத்தம் ஃபாஸ்ட்டாக வருது இவர் நோக்கி. பட்டுன்னு வந்து இவர் முன்னாடி அப்படியே ஸ்டாப் பண்ணுதுங்க. ஸ்டாப் பண்ணோன்னா இவருக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா கண்ணு முன்னாடி எதுவுமே கிடையாது, அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காரு. ஒரு 5 செகண்ட் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காரு. இவருடைய ஹார்ட் பீட்டே இவருக்கு வந்து கேட்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 செகண்ட் கழிச்சு இவருடைய முகத்து பக்கத்தில் வந்து யாரோ மூச்சு விடுறாங்க. அந்த மூச்சு விடுற மூச்சு காற்று வந்து கிளியராக நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியும் இல்லையா, அந்த மாதிரி இவருடைய கன்னத்தில் அந்த மூச்சு காற்றை வந்து ஃபீல் பண்ணுறாருங்க. காது பக்கத்தில் சிரிக்கிறாங்க. அதே சிரிப்பு, அந்த பொண்ணு, அந்த ஆன்மா சிரித்து இவரை வசீகரித்து இவரை வந்து இழுத்தது இல்லையா, அதே சிரிப்பு இவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. இவர் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நின்றுக்கிட்டு இருக்கும்போது தூரத்திலிருந்து ரிச்சர்ட் அப்படின்னு சவுண்டு கேட்குது. யாருடைய சவுண்டுனா கோவர்தனுடைய சவுண்டு தான். ஹே பாடி ஐ எம் ஹியர் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே இவருடைய கழுத்தை யாரும் இப்படி பிடிக்கிறாங்க. இவரால் வாய்ஸ் அவுட் பண்ணவே முடியல, இவருடைய சவுண்டும் வெளியே கொடுக்க முடியல. அப்படியே கழுத்தை வந்து பிடிக்கிறாங்க. மூச்சுக்கு வந்து திணற ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இவருடைய கண்ணுக்குன்னெல்லாம் அப்படியே பிதுங்க ஆரம்பிக்குது. பக்கத்தில் அந்த மாமரம் இருக்குல்ல, அந்த மாமரத்தை வந்து அப்படியே அடிக்கிறாரு. அடித்து அப்படியே அந்த தோலை வந்து பிரிக்கிறாரு. மாமரத்துடைய ஓடு இருக்கு இல்லையா, அதை கையிலே வந்து எடுக்கிறாரு. ஏன்னா அவர் அளவுக்கு இவருக்கு வந்து சஃபகேட்டிங்காக இருக்குது, ஒரு மூச்சு திணறல் ஏற்படுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து எப்படா தப்பிக்கிறது, ஓ காட் சேவின்னும் போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து ரிச்சர்டோடைய பின்னாடியே பட்டால் அடிச்சாங்க. அந்த அடித்த வேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்மா இவரை வந்து ரிலீஸ் பண்ணுது.
இவர் அப்படியே கீழே விழுந்து இருமுறாரு, மூச்சு விடுறாரு, அப்படியே பெருமூச்சு விடுறாரு. அவருக்கு அடித்த வலி கூட எனக்கு தெரியல. அவர் மாதிரி மூச்சு விடுறாரு பயங்கரமாக. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யார் தெரியுமா நிற்கிறா? கோவர்தனுடைய தாத்தா வந்து நின்றுக்கிட்டு இருக்காருங்க. தாத்தா வந்து நின்றுட்டு வாப்பா போகலாம் அப்படின்றாரு. இவருக்கு ஒன்றும் புரியல ரிச்சர்டுக்கு. அதே டைமில் கோவர்தனும் அந்த இடத்துல ஓடி வர்றாரு. கோவர்தனுக்கு விட்டாரு பாருங்க ஒரு ஆறு அவங்க தாத்தா. உன்னை பார்த்துக்க தானே சொன்னேன், உனக்கு என்னடா தூக்கம்? இந்த பையன் ரொம்ப க்யூரியஸாக இருக்கிறான், நீ அந்த பையனை வந்து பத்திரமா பார்த்துப்பியா இல்லையா? இதை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி வெள்ளம்? தாத்தா நான் எவ்வளோ சொன்னேன் தாத்தா படுத்து தூங்குன்னு. அவன் இந்த மாதிரி தூக்கத்துக்கு அப்புறம் எழுந்து வருவான்னு யாருக்கு தாத்தா தெரியும்? அவனுக்கு எப்படா தெரியும் இந்த விஷயம்லாம்? நீ தானடா சொல்லியிருக்கணும். தாத்தா எனக்கே தெரியாது தாத்தா இந்த விஷயம்லாம். சரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா கிட்டே கேட்கும்போது அந்த இடத்துல ஒரு மோகினி பிசாசு வந்து வலம் வருதா பல வருடங்களாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களாம். இது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி தான் கிராமத்து மக்கள்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தாத்தா இந்த விஷயத்த உண்மை நம்பிக்கிட்டு இருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து அந்த வயலில் போய் படுத்து காவல் காப்பாராம். ஸோ சின்ன வயசுலேருந்து அவரையும் நிறையா வாட்டி டார்கெட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 35 வயசு வரைக்கும் அந்த தாத்தாவை வந்து டார்கெட் பண்ணியிருக்குங்க. 35 வயசுக்கு மேலே தாத்தாவை டார்கெட் பண்ணுறது விட்டுருச்சு. ஏன்னா அந்த மோகினி பிசாசு டார்கெட் பண்ணுற இளைஞர்களே 25லேருந்து 35 வயசுக்குள்ளே தான். அந்த மாதிரி வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் வந்து அந்த இடத்துல தங்கினாங்க அப்படின்னா அவங்கள வசீகரித்து இந்த மாந்தோட்டத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வருமா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னெல்லாம் தெரியாது. ஒன்று அவங்க பித்து பிடிச்ச மாதிரி பைத்தியம் பிடிச்சி வாழ்க்கை முழுவதும் வந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இல்லைனா மர்மமான முறையில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 நாட்கள் கழித்து அவங்க வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ இது வந்து ரெகுலராக அவங்களுடைய கிராமத்தில் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ அதனால தான் இந்த வயல்வெளிக்கு யாரும் வரக்கூடாது நைட் டைமில் அப்படின்றதுனால யாருமே வரமாட்டாங்களாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்க தாத்தா சொன்னதுக்கப்புறம் ரிச்சர்ட் அப்படியே ஆடி போயிடுறாருங்க. கோவர்தனும் அப்படியே பார்த்துட்டே என்னடா இது இப்படின்னு. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து ரிச்சர்டுடைய லைஃப்பில் கண்டிப்பாக மறக்கவே முடியாத நிகழ்வு. அவர் என்ன சொன்னான்னா லிட்ரலி ஐ saw my death in my eyes man அப்படின்னாராம். சாவை கண்ணுக்கு முன்னாடி பார்த்தேன்ப்பா, சாவு பயத்தை கட்டிட்டாங்க பரமா அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து பார்த்துருக்காரு ரிச்சர்டு. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுது. அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸை போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.